என்ன தைப்பூச திருநாள் எங்கே போயிட்டு இருந்தீங்க? காரைக்குடிலேருந்து பழனிக்கு நான் போயிட்டு இருந்தேன். எப்படி பழனிக்கு போயிட்டு இருந்தீங்க? காரைக்குடிலேருந்து எப்படி பழனி போக முடியும்? இங்கே வந்து வைத்தியநாத சுப்பிரமணிய தண்டாயுதபாணி கோயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா. இது வந்து எம்பிடிசி பக்கத்தில் காரைக்குடியில் எம்பிடிசிக்கு எய்த்த மாதிரி உள்ள இதில் தான்ப்பா இருக்குது இந்த கோயில். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். முருகன் வந்து பழனியில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்காருப்பா. அவருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணி நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம்ப்பா. நல்ல தரிசனம் எல்லாம் வாங்கி கொடுத்து பழனியில் எப்படி சொல்லி நம்ம வேண்டிக்கணும். நான் பழனிக்கு போக முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னையே பழனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மன நிறைவா இருக்கு. நீங்களும் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க. காரைக்குடியில் உள்ளவங்களும் சரி, வெளியூர்ல உள்ளவங்களும் இந்த கோயில வந்து நல்லபடியா சாமி கும்பிடுங்கப்பா. இந்த விளாக் வந்து வரும்பா, பாருங்க. கோயில எல்லாருமே தரிசனம் பண்ணுங்க. நாங்க எடுத்திருக்கோம். எல்லாருமே இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடத்துல இருப்பாருப்பா. ஒரு நாள் ராஜாலங்காரம், ஒரு நாள் சித்தர் வேடம், ஒரு நாள் வந்து ஆண்டிக்குளம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குளத்துல இருப்பாருப்பா. இவர் வந்து அங்கே வந்து வாழையம்மான்னு ஒரு அம்மன் இருக்காங்கப்பா. அந்த அம்மனும் சக்தி வாய்ந்த அம்மன் பாரு. அந்த அம்மனை கும்பிட்டாலுமே எல்லா பலனுமே கிடைக்கும். வாழையம்மன் யாருன்னா பார்வதி தாய் தான்ப்பா வாழையம்மன். வந்து ரொம்ப விசேஷமான கோயில்ப்பா. நீங்கள் வாழையம்மன் தான் பார்வதி அம்மாவாக இருக்காங்க. வேண வரம்லாம் கொடுப்பாங்கப்பா அவங்க. அந்த சின்ன குழந்தையா இருந்து தான்ப்பா அந்த வாழையம்மா வந்தது. அதனால நீங்கள் எல்லாருமே போய் நல்லபடியாக சாமி கும்பிடுங்கப்பா. தரிசனம் நல்லபடியாக பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாரும் நல்லா இருப்போம்ப்பா. வாழ்க வளம். ஓகேம்மா, பாய்.